இதுக்கு பேசாமல் அத்தாச்சியாக இருந்திருக்கலாமே. அது எப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி எப்படின்னா பெண்களுக்கு புரட்சி, பெண்கள் எப்படின்னா அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை துள்ள நீ இப்போ எப்படின்னா ஒருத்தவங்க எப்படின்னா ப்ரெஸ் மீடியாவே வந்து உன்கிட்ட டேரெக்டாக கேட்குறாங்க. எப்படி ஏதாவது நீங்கள் எப்படின்னா ஒரு பெண்ணை தான் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு எப்படின்னா எப்படி அவங்களால சிரிக்க தோணுது? எனக்கு அதான் புரியல. ஒரு சுச்சுவேஷன் அதாவது எப்படின்னா இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அது எப்படின்னா சிரிச்சுக்கிட்டு பொண்ணுகளை பற்றி பேசாதீங்க. அப்போ நீங்கள் எப்படி இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஓட்டு எவ்வளோ துள்ளினீங்க? இதுக்கு பார்த்தீங்கன்னா உணர்வே இருக்கலாம்ன்ற மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது எப்படின்னா அந்த கட்சிக்காரரு எப்படின்னா இன்னொரு அமைச்சர் அவன் போயிட்டு அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. ரீல்ஸ் அதான் நிறைய பேர் சொன்னானுங்க இது வந்து ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே இது அதான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த போலீஸ்காரன் இன்னொன்று என்னதான் நடக்குது? ஏன்னா போலீஸ்காரங்க எவ்வளோ சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அதான் புரியல. அந்த இடத்துல என்ன நடக்குது? எதுக்கு இந்த ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க? நீங்கள் பிஃபோர் ஆல் ஆஃப்டர் ஆல் மீட்டிங் முன்னாடி பட் அந்த இடத்துல எப்படி எங்கள் சிரிக்க தோணுது? எனக்கு அதான் புரியல. சரி இதெல்லாம் விட்டோம். அந்த பிரச்சனைக்கு வருங்க. அந்த பொண்ணு இப்போ இல்லை, இறந்துருச்சு. பட் ஆனால் இது எப்படி ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் போய்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணோட ஃபேமிலி அப்படின்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப இல்லீகலாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி இன்னொன்று போய்கிட்டு இருக்கு. மெயினாக அதோட கான்செப்ட் என்னன்னா ட்ரிங்க்ஸ். இதனால தான் அந்த உயிரை போயிருக்கு என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அந்த பொண்ணோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எப்படின்னா ட்ரிங்க்ஸில் இருந்திருக்காங்க. ஸோ மேடம்க்கு எப்படின்னா அந்த பொண்ணு போனதும் தெரியாது, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்றது கூட எனக்கு தெரியாது. இன்னொன்று அவங்க அப்பா என்னமோ அந்த பொண்ணுக்கே தெரியாமல் அந்த பொண்ணோட அம்மாக்கே தெரியாமல் பாடியை வாங்கி போய் எடுத்தான்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக போயிருக்கு. ஸோ இதை பற்றி நான் எதுவும் ப்ளேம் பண்ண விரும்பலை. பட் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா 3 விஷயம். அது கண்டிப்பாக அப்படின்னா ஆக்ஷன் எடுக்க வேண்டிய விஷயம். இவங்களை எப்படின்னா அப்படியே ஃப்ரீயாக விட்டிங்கன்னா இவங்க அப்படி தான் இருப்பாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி மினிஸ்டர்லாம் தேவையானு தான் கேட்குறேன். ஸோ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். பை.